ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சோமகிங்களா இன்றைக்கு மற்றொரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வீடியோவில் சந்திப்பதில் உங்களை மிக்க மகிழ்ச்சி அடைந்து கொள்கின்றேன். ஓகே, இந்த வீடியோ முதல்ல பார்க்கின்ற எனது அனைத்து நல்லலும் கொண்ட அனைத்து நண்பர்களும் கட்டாயம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கணுங்க. ஓகே, இன்றைக்கி சுகமில்லா காரணத்தினால இந்த வீடியோ சுருக்கமாக செய்ய நான் இருக்கின்றேன். ஓகே, மற்றும் சரி, இந்த வீடியோவுக்குள்ளே நம்ம போவோம். அதுக்கு முதல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ செய்ய போகிறதுன்னு சொன்னால் நல்லா கவனிச்சுக்கிறோங்க. நம்ம இப்போ சொல்கிறலாம், இப்போ நீ இதுக்கு சமைச்சிக்கலாம், இதுக்கு நீ பேசாமல் வீட்டிலே இருந்துக்கலாம், இதுக்கு நீ பேசாமல் நீயே போய்க்கலாம். அப்போ இந்த எப்படி சொல்கிறோம்ல, நம்ம இப்போ நீ சமைச்சிக்கலாம், நீயே போய்க்கலாம், இதுக்கு நீ பாடாமலே இருந்துக்கலாம், நீ போகாமலே இருந்துக்கலாம், நீ சாப்பிடாமலே இருந்துக்கலாம், நீ இதை படிக்காமலே இருந்துக்கலாம், அப்படியெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல. அப்போ நீ இப்படி சொல்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்கிற என்கிட்ட இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஆங்கிலத்தில் நம்ம சொல்கிறேன்னு சொன்னால் might as well have அப்படி சொல்கிற might as well have. அப்போ இதை சொல்கிற பாருங்க, might as well have அப்படின்னு சொன்னால் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வாருது. இதில் ஃபார்முலா பாருங்க. முதலாவது நீங்கள் என்ன செய்வீங்க, சப்ஜெக்ட் போடுவீங்க. இதில் ஃபார்முலா என்ன போடுவீங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் போடுவீங்க. சப்ஜெக்ட் போட்டுட்டு ரெண்டாவது என்ன போடுவீங்க சொன்னால் might as well have. ரெண்டாவது என்ன போடுவீங்க, might as well have போடுங்க. மூணாவது நோட்டை போடுவீங்க, are plus verb 3 போடுவீங்க, are plus object. நல்லா படிச்சுக்கணும். முதலாவது என்ன போடுவீங்க, சப்ஜெக்ட் தெரியும், ஆங்கிலத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் நமக்கு தெரியும். ஐ இருக்கிற யூ பி தி சரி தே என்ன ஐ யூ பி தே ஹி சி இட். அது சிங்குலர் புளூரல் ஆங்கிலத்தில் இருக்கிற சப்ஜெக்ட். அதுக்கு தொடர்ந்து என்ன சொல்ல பாருங்க, might as well have நீங்க போடுவீங்க. அடுத்தது நோட் போடுவீங்க. எதிர்மறையிலான சொல்லப்படி நீ சாப்பிடாமலே இருந்துக்கலாம், இதுக்கு நீ பாடாமலே இருந்துக்கலாம், என்ன நீ அசிங்கமாக பாடிட்டாய், இதோட நீ பாடாமல் இருந்தீனே, நீ சமைக்காமலே இருந்துக்கலாம், இதுக்கு நீ சமைக்காமலே இருந்துக்கலாம்னு சொன்னால் நீ நான் உப்பெல்லாம் கூட போட்டு என்னமோ பிள்ளையா சமைச்சிட்ட, அப்போ இதுக்கு நீ சமைக்காமலே இருந்துக்கலாம், என்ன இதுக்கு நீ வீட்டையே வீட்டையே நீ தங்கி இருந்துக்கலாம், ஏன் நீ இங்கே அவ்வளோ பிரச்சனை பண்ணிட்ட, அதனால நீ வீட்டையே இருந்துக்கலாம் இருக்கு அப்படி சொல்ற. அப்போ இதை பாருங்க. அதுக்கு எதிர்மறையில் நம்ம சொல்றது நோட் போடுறோம். அடுத்தது verb 3 என்பது என்ன உங்களுக்கு தெரியும், பாஸ்ட் வேர்புற அடுத்த கட்டம் தான் verb 3. அடுத்து அதுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட். உதாரணம் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உதாரணம் நான் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வழங்குறேன். உதாரணம் கம்ன்னு சொல்லி வைங்களேன். கம் என்பது verb 1. இதில் verb 2 என்ன, came. verb 2 came. இதில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb 3 என்ன வரும், come. நல்லா பாருங்க, come came come. கிளியரா? அப்ப நம்ம பயன்படுத்த போறோம் இந்த verb 3 ஃபார்மேட்டை இங்க நம்ம பயன்படுத்த போறோம். நல்லா கவனிங்க. முதலாவது, இதற்கு நீ பாடாமலே இருந்துக்கலாம், அப்ப இவங்க சப்ஜெக்ட் என்ன, நீ. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் பாரு யூ சப்ஜெக்ட் யூ, இதுதானே, நீ தானே சப்ஜெக்ட். ஓகே, ரெண்டாவது கூட might as well have அதை போடுங்க. அப்ப ரெண்டாவது என்ன பண்ணுங்க, might as well have. might as well have. மூணாவது போடுவீங்கன்னா not. verb 3 பாடுறதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல, sing. பாடுறதுக்கு என்ன சொல்ற, sing. சிங்கிற பாஸ்ட் என்ன, sing. அதுல பார்ட்டிசிபிள் verb 3 என்ன, sham. நல்லா கவனிச்சுக்கணும். அபிநவம் sham. இப்போ பாருங்க, அதுக்கு பொருத்தமான ஆப்ஜெக்ட் நீங்க போடலாம். என்ன, on the stage, என்ன ஸ்டேஜில் பாடாமலே நீ இருந்துக்கலாம் அப்படி சொல்ற. you might as well have not sung. இதுக்கு நீ பாடாமலே இருந்துக்கலாம். கிளியரா? இப்போ பாருங்க, நம்ம சொல்றோம், இதுக்கு நீ பாடாமலே இருந்துக்கலாம், இதுக்கு நீ சமைக்காமலே இருந்துக்கலாம், இதுக்கு நீ வீட்டே இருந்துக்கலாம், இதுக்கு நீ ஓடாமலே இருந்துக்கலாம், இதுக்கு நீ பார்க்காமலே இருந்துக்கலாம், இப்படி எல்லாம் நம்ம கதைக்கிறல, அதுதான் நம்ம சொல்ற might as well have ன்னு சொல்ற. கிளியரா பிள்ளையே? ஓகே பாருங்க, you might as well have not sung. நீ இதுக்கு பாடாமலே இருந்துக்கலாம். கிளியரா? அடுத்து பாருங்க, இதற்கு நீ சமைக்காமலே இருந்துக்கலாம்.
சமைக்கிறதுக்கு என்ன சொல்ற இங்கிலீஷ்ல cook. அதுல past என்ன verb 2 என்ன cooked. அதுல participle verb 3 cooked. cook. அப்ப இதற்கு நீ சமைக்காம இருக்கலாம். என்ன சப்ஜெக்ட் என்ன you. நல்லா பண்ணுங்க. சப்ஜெக்ட் you. இரண்டாவது என்ன போடுவோம் might as well have. அடுத்து என்ன போடுவோம் not. might as well have not cooked. பாருங்க you might as well have not cooked. இதற்கு நீ சமைக்காமலே இருந்துக்கலாம். ஏன்னா அவ்வளவு கேவலமா நீ சமைச்சிக்கல. விளங்குதா? அப்ப இதற்கு நீ சமைக்காமலே இருந்துக்கலாம். விளங்குதா பிள்ளையே? பாருங்க இதற்கு அவன் வீட்டிலே இருந்துக்கலாம். ஏன்னா வந்து அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டான். அதனால இவன் நினைச்சுக்கலாம் வீட்டிலேயே இருந்துக்கலாம். ஏன்னா வந்திருக்க தேவையில்ல என்று சொல்றாங்க. கிளியரா? இதற்காகவும் வீட்டிலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன சொல்ற பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கணுங்க. அப்பா அவன் தானே சப்ஜெக்டுங்க. அப்ப பாருங்க he என்ன தானே. அப்ப he might as well have. He might as well have not. என்ன அவன் வீட்டிலே இருக்கலாம். இருக்கிறதுக்கு என்ன சொல்ல? வீட்டிலே இருக்கிறதுக்கு stay. அப்ப stay அதுல past participle verb 3 stayed. எங்க home. stayed home. பாருங்க he might as well have not stayed home. இதுக்கு அவன் வீட்டிலே இருந்துக்கலாம். நான் சொல்றேன் he might as well have not stayed home. இதுக்கு அவன் வீட்டிலேயே இருந்துக்கலாம். அப்ப நல்லா பாருங்க இதுக்கு அவன் வீட்டிலேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஏன் சொல்றோம் நம்ம அவன் வீட்டிலே இருந்துக்கலாம்னு சொல்லி? என்ன இங்க வந்து அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டான். விளங்குதா பிள்ளையே? அப்ப அவன் இங்க வந்து அவன் அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டான். அப்ப அதனால அவன் அது வீட்டிலேயே இருந்துக்கலாம். கிளியரா? வீட்டிலேயே வீட்டிலே இருந்துக்கலாம். இங்க have not வர மாட்டா. ஏன் not வர மாட்டா? இதுல வந்து எதிர்மறை இல்லை. அப்ப பாருங்க he might as well have stayed home. அவன் வீட்டிலே இருந்துக்கலாம். இதுக்கு என்ன not போட்ட என்ன கருத்து வரும்? வீட்டில் இல்லாமலே இருந்துக்கலாம். இதுக்கு அவன் வீட்டுல தங்காமையே இருந்துக்கலாம். இப்ப நீங்க நொட்டை போட்டீங்கன்னா அவன் வீட்டுல தங்காமையிலே இருந்துக்கலாம். இதுக்கு அப்ப நொட் போடலண்டா அவன் வீட்டிலே இருந்துக்கலாம். கிளியரா பிள்ளையே? ஓகே, இன்னும் 2 சென்டென்ஸ் பார்ப்போம் நம்ம. சரி, சொல்லுங்க. அவ வந்திருக்கே தேவையில்லை. இதுக்கு அவன் வந்திருக்கே தேவையில்லை. எப்படி சொல்ல இங்கிலீஷ்ல? இதுக்கு அவன் வந்திருக்கே தேவையில்லை. எப்படி சொல்லுங்க அவன் he might as well have not come. இதுக்கு அவன் வந்திருக்கே தேவையில்லை. ஏன்னா எதிர்மறையில சொல்லும் போது தான் நீங்க நோட்டை சேர்க்கணும். அப்ப பாருங்க he might as well have not come. இதுக்கு அவன் வந்திருக்கே தேவையில்லை. கிளியரா? இதுக்கு அவன் படிச்சிருக்கே தேவையில்லை. எப்படி சொல்ல? இது அவன் படிச்சிருக்கே தேவையில்லை. அவன் படிக்காமலே இருந்துக்கலாம். அவன் வந்திருக்காமலே இருந்துக்கலாம். நம்ம இதை அவன் வந்திருக்கே தேவையில்லைன்றோம். அவன் வந்திருக்காமலே இருந்துக்கலாம் அப்படி சொல்ற. அவன் படிச்சிருக்காமலே இருந்துக்கலாம். அவன் படிக்காமலே இருந்துக்கலாம் அப்படி சொல்ற. அதே மாதிரி he might as well have not studied. அதுல verb 3 தான் நீங்க போடுங்க பாருங்க. he might as well have studied. he might as well have not studied. இதற்கு அவன்
படிக்காமலே இருந்துக்கலாம். இதற்கு அவன் படிக்காமலே இருந்துக்கலாம். கிளியரா பிள்ளைகள்? அப்ப நான் உங்கள்ட்ட கேள்வி 2 கேட்கிறேன். 2 கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்றீங்களா? ஓகே. ஒரு முதலாவது கேள்வி, இதற்கு அவன் என்னை கூப்பிடாமலே இருந்துக்கலாம். இதற்கு அவன் என்னை கூப்பிடாமலே இருந்துக்கலாம் அல்லது என்னை அழைக்காமலே இருந்துக்கலாம். கூப்பிடுறல சரி, அழைக்காமலே இருந்துக்கலாம். எப்படி சொல்லுங்க அப்போ? இதற்கு அவன் என்னை அழைக்காமலே இருந்துக்கலாம். சொல்லுங்க அப்போ. எக்ஸலென்ட். எப்படி சொல்றேன்? He might as well have not invited me. அப்ப பாருங்க, he might as well have not invited me. இதுக்கு அவன் என்ன அழைக்காமலே இருந்துக்கலாம். இதுக்கு அவன் என்ன அழைக்காமலே இருந்துக்கலாம். நம்ம சொல்ல இதுக்கு என்ன அவள் காதலிக்காமலே இருந்துக்கலாம். லவ் பண்ணாமே இருந்துக்கலாம். எப்படி சொல்லு? இதுக்கு அவள் என்ன லவ் பண்ணாமலே இருந்துக்கலாம். எப்படி சொல்லுங்க அப்போ. She might as well have not loved me. பாருங்க, she might as well have not loved me. இதுக்கு அவள் என்ன காதலிக்காமலே இருந்துக்கிறாள். சும்மா என்ன போட்டு ஏமாத்திக்கிறாள். கிளியரா பிள்ளைகள்? அப்ப முதலாவது காணிங்க. முதலாவது might as well have நீங்க யூஸ் பண்ணணும். அதுக்கு முதலாவது சப்ஜெக்ட் போடுவீங்க. ரெண்டாவது might as well have போடணும். அடுத்து not, அடுத்து verb 3, அதுக்கு பொறுத்தமான ஆப்ஜெக்ட் போயிடுங்க. உங்கள்கிட்ட நான் 2 கேள்வி உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த 2 கேள்வியும் கரெக்டாக நீங்க செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கலுங்க. முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, இதற்கு அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணாமலே இருந்துக்கலாம். கிளியரா? அடுத்த கேள்வி ரெண்டாவது கேள்வி இதற்கு நான் நடந்தே வந்துக்கலாம். இதற்கு நான் நடக்காமலே இருந்துக்கலாம். கிளியரா? முதலாவது இதற்கு நீங்க அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணாமலே இருந்துக்கலாம். ரெண்டாவது இதற்கு நான் நடக்காமலே இருந்துக்கலாம். கிளியரா? இந்த 2 கேள்வியை கட்டாயம் செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இத்துடன் எனது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நான் முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக விளங்கிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் ஏதாவது தவறுகள் வீடுபட்டால் கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கட்டாயம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கொள்ள மற்றொரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசான் முர்ஷாத். ஓகே, பாய்.